நம்ம பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்கல்ல, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ஒரு மீம் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. துணிவே சக்தி, துணிவே சக்தி, என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதியோட அம்மா வராம இருந்தா கூட பார்வதி ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஃபைனல்ஸ் வரைக்கும் வரப்போகுது. ஏற்கனவே எலிமினேட் ஆகி வெளியே போன ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் உள்ள வந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. திங்கக்கிழமை ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வீட்ல வந்து நீங்க யாரை சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மோஸ்டா எல்லாரும் சொன்னது என்னன்னா, சாண்ட்ரா வந்து நான் சேவ் பண்ண நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா சபரி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சாண்ட்ராவை சேவ் பண்ண விரும்புறேன் பிக் பாஸ். சாண்ட்ரா ஜெயிச்சா சாண்ட்ரா மாதிரி பயந்துட்டு இருக்க நிறைய பெண்கள் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாம். அதை பார்த்த உடனே லிட்டரலா எனக்குலாம் வந்து பயங்கர கடுப்பாயிருச்சு. ஏன்னா சாண்ட்ரா பண்ணது 85% ஆக்டிங் அப்படின்றது நம்ம பார்க்கும் போதே பச்சையா தெரியும். ஒரு சில விஷயங்கள்ல அவங்க உண்மையா ஹர்ட் ஆயிருந்தாலும் மத்த எல்லாமே நடிப்பு தான். சொல்ல போனா அவங்களுக்கு நடிப்பு அரைக்கின்னு ஒரு பேரே இருக்கு. என்னடா இவங்க இப்படி போய் சாண்ட்ராவை சேவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரியானா உள்ள வந்து பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை எந்தெந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ, எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்தந்த கேப் எல்லாம் போட்டு சாண்ட்ராவை பொழந்துட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ கடந்த 3 வாரமா டிராமா பண்ணாங்களே, இப்ப டிராமா பண்ணுவாங்க. இல்ல தெரியுது கிள்ளி விட்டுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருந்தா எனக்கு புரியல. அதுலயும் குறிப்பா கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்துருங்க அப்படின்னா அதை கேட்டது எனக்குலாம் ஓ மை காட், வாவ் ரியானா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, மைண்ட் ப்ளோவிங். இந்த விஷயங்கள்லாம் பண்ண இன்னும் பண்ணுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, இன்னும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது பாக்குறதுக்கு. யாராவது இந்த சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். சேதுபதி அவரே வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒவ்வொரு கேமராவா பார்த்து ரீல்ஸ் பண்ணும்போது அதை பண்ணாதீங்கன்னு சொன்ன விஜய் சேதுபதியை சாண்ட்ராவை நீங்க நடிக்காதீங்கன்னு சொல்லலன்னு எனக்கு தெரியல. சோ இந்த வாரம் ஹவுஸ் பிளே யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியானா யார்கிட்டே வந்துட்டாங்க. அது போக பிரவீன் காந்தி, வாட்டர்மெலன் ஸ்டார், பிரவீன் ராஜ் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்த உடனே எல்லாருக்கும் தெரியல, அப்படியே ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி எல்லாரும் கட்டி அணைச்சி அவங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க. பிரவீன் ராஜ், சபரி இவங்க எல்லாம் கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பிரவீன் வந்து ஒரு விஷயம் சொன்னார். யாரை பத்தி? சாண்ட்ராவை பத்தி. இவங்க வந்து டிராமா இல்ல டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, டிராமா தான். டிராமான்ற பேர்ல டிராமா தான். தேர் இஸ் நோ டிராமா, ஒன்லி டிராமா. பண்றது எல்லாமே வந்து நடிப்பு. இவங்க வந்து ஒரு டிராமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு பிக் பாஸ் வந்து இத லூப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாஸ் லூப் சொன்னது லூப் பண்ணு. நீங்க சொன்னதை திரும்பவும் சொல்லுங்க. அதாவது டிராமா இல்ல டிராமா, டிராமா இல்ல டிராமா, அதை லூப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டிராமா எல்லாம் ஒண்ணு இல்ல, டிராமா தான். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து நல்லா இருந்த ஒரு காம்போ அப்படின்னா வினோத் திவாகர் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வந்த உடனே திவாகர் வந்து வினோத் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா வெளியே இருக்கிற நம்மளுக்கு தெரியும், திவாகர் இன்டர்வியூல வந்து வினோத் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும்ன்றதுனால அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. வினோத் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி திவாகர் அவரை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. அவரோட ஏஜை பத்தி பேசுறது, இன்னும் மேரேஜ் ஆகல, இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறது மூலமா வினோத்தோட பேரை அவரே கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கானாவனத்தை தவிர்த்து வேற யாரும் தப்பா ப்ரொஜெக்டே பண்ண முடியாது சார். அதுக்கப்புறம் தெரியும், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட வாய் தான் வந்து ஒரு இடத்துல இருக்காதுல்ல. அவர் வந்த உடனே வெளியே என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு இங்க பாருப்பா, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னா வந்த வழியா அவனை திரும்ப வெளியே அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்புறம் உள்ள வந்ததுக்கான காரணமே என்டர்டைன்மெண்ட், வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வீட்டு தலை அப்படின்றது வந்து கிடையாது. ஹவுஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே வாலண்டியரா பிரிச்சு ஒரு வேலையை பண்ணிக்கணும். சோ அந்த வகையில வியானா வந்து குக்கிங் பண்றாங்க. வியானா பண்ணணும்னு அவசியமே இல்ல, அவங்க 2 days 3 days தான் வந்திருக்காங்க. வியானா வந்து குக்கிங் பண்றாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து எந்த வேலையுமே பண்ணாம இருக்கும்போது சாண்ட்ரா கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ அங்க 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்து சீரியல் டிராமாவெல்லாம் வந்து இங்க காட்டாதீங்க, நீங்க சீரியல்ல நல்லா நடிக்கிறீங்கன்றதுக்காக உங்களோட நடிப்பு திறமையை வந்து இங்க காட்டாதீங்க. உங்க ஏஜுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அந்த மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு இன்பமா இருந்தது. எப்படி பார்வதி வெளியே போகும்போது சந்தோஷமா இருந்ததோ அதே மாதிரி சாண்ட்ராவை ஒவ்வொரு முறை எக்ஸ்போஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பணப்பட்டி டாஸ்க் போயிட்டு இருக்கு. அந்த பணப்பட்டியில இது வரைக்கும் மொத்தமா சேர்ந்த அமௌண்ட் வந்து 3,35,000 ரூபாய். எப்போ பிக் பாஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருதோ, எந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து இந்த பணப்பட்டி எடுத்துட்டு நான் வெளியே போறேன்னு நினைக்கிறாங்களோ சொல்லும் போது அவங்க அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வரக்கூடிய நாட்கள்ல அந்த விஷயங்கள் நடக்கும். புதுசா வந்து ரம்யா ஜோனவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களும் வந்த உடனே என்ன சொல்றாங்க, சாண்ட்ராவும் சொல்றாங்க, நீங்களா எப்படி இவ்வளவு இந்த வீட்டுல தாக்கு பிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. சோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம புதன்கிழமை இன்னைக்கு எபிசோட நம்ம பார்ப்போம். அதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வியானா வந்து சாண்ட்ராவை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்கதா? யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்.